வணக்கம் அன்பர்களே! இது உங்கள் கதை கேட்கலாம் அலைவரிசை. இன்னைக்கு நம்ம கேட்க போற கதையோட தலைப்பு மாலைகள் வாடுவதில்லை. எழுதியவர் அனுராதா ரமணன் அவர்கள். வாங்க கதை கேட்கலாம். ஷர்ட் கொஞ்சம் தொளதொளவென இருக்கிறது. யாதவ் ரசம் போன நிலைக்கண்ணாடியில் மறுபடி தன்னை பார்த்து கொள்கிறான். பரவாயில்லை, இன்னும் அந்த கவர்ச்சியும் எடுப்பான தோற்றமும் மிச்சமிருக்கிறது. உடம்புதான் இளைத்து விட்டது. சட்டையில் ஏற்பட்ட தொய்வு அவன் மனசை பிரதிபலிப்பது போல. எப்படி இருந்தான் ஒரு காலத்தில்? இப்படியா ஒரு பாடாவதி ஹோட்டலில் மூட்டை பூச்சிகள் மண்டி கிடக்கும் ரூமில் இருப்பான் அவன்? ரொம்ப வருடங்களுக்கு முன் கூட இல்லை. சரியாய் 5 வருடங்களுக்கு முன்னால் கூட அவன் பெயர் கொடிகட்டி பறந்ததே. சினிமா உலகம் இருக்கிறதே, இதற்கு அநியாயத்துக்கு ஞாபக மறதி. திரையில் முகத்தை காட்டிக்கொண்டே இருந்தால்தான் நினைவில் வைத்து கொள்ளும். இல்லாவிட்டால் நீ யார் என்று திருப்பிக் கேட்கும். வாசற்பக்கம் விரலைச் சுட்டிக்காட்டும். நாயை அவிழ்த்துவிட்டு ஏவும். தினம் பொழுது விடிஞ்சா உங்களை மாதிரி வர்ற பசங்களுக்கு பதில் சொல்றதே எங்க பொழப்பா போச்சு. இப்படி அழுத்து கொள்ளும். சுத்த விவஸ்தை கெட்ட உலகம். தனிமையில் ஹோட்டல் அறையின் மூட்டு வலையை வெறித்தபடி எத்தனையோ நாட்கள் முணுமுணுத்திருக்கிறான் யாதவ். அவனுக்கு இப்பொழுதெல்லாம் மனிதர்களை கண்டாலே பிடிப்பதில்லை. அவர்கள் அடையாளம் கண்டு ஏதாவது பேசினாலும் பிடிக்கவில்லை. கண்டுகொள்ளாமல் போனாலும் எரிச்சலாக வருகிறது. இருந்தாலும் அப்படி ஒரே அடியாக இந்த உலகத்தை ஒதுக்கிவிட முடியவில்லையே. அவனுக்கு பணம் தர வேண்டிய படக்கம்பெனிகள் எத்தனையோ இருக்கிறது. தினமும் காலையில் எழுந்து ஒரு சுற்று சுற்றி வந்தால்தான் லாட்ஜ் வாடகைக்கும் சாப்பாட்டு கூப்பன் வாங்கவும் பணம் தேறுகிறது. அடர்ந்த தலைமுடியை சீவியபடியே கண்ணாடியில் பார்க்கிறான் அவன். ஒரு காலத்தில் இந்த தலைமுடியை விதவிதமாய் அலங்கரிக்க ஒரு ஆள், கோட்டை மாட்டி டையை கட்டிவிட ஒரு ஆள், இப்படி ஏகப்பட்ட ஆட்கள் யாதவின் பங்களாவில் இருந்தார்கள். அவ்வளவு ஏன், ஒரு வேலையும் செய்யாமல் சும்மாவே உட்கார்ந்து சோறு தின்ன 10 பேர் இருந்தார்கள். அவர்களது வேலை தினமும் யாதவின் புகழ் பாட வேண்டும். வருகிற பட அதிபர்களிடம் யாதவை பற்றி ஓஹோவென பேச வேண்டும். டெலிபோன் வந்தால் அண்ணன் இல்லீங்களே என்று சொல்ல வேண்டும். அவனுடன் அவுட்டோருக்கு போய் பட முதலாளிகளிடம் 555 சிகரெட்டும் சிக்கன் 65ம் இல்லாட்டி அண்ணனுக்கு மூட் வராது என்று சொல்லி ஏற்றிவிட வேண்டும். யாதவுக்கு ரசிகர்களிடமிருந்து வருகிற கடிதங்களை பிரித்து பார்க்காமலேயே தூக்கி குப்பையில் போட வேண்டும். யாதவ் சசியை மணந்த பின் அவர்களில் ஒரு சிலர் அவனிடமிருந்து விலகி போனார்கள். என்றாலும் முழுசுமாக விலகினது அவன் கடனாளியான பின்தான். மற்றவர்களை சொல்வானேன்? தாலி கட்டின மனைவியே இவனுடன் வாழ முடியாது என்று போய்விட்டாளே. இன்று இவனது மேக்கப் மேனாக இருந்தவன் படம் எடுத்து 100 நாள் விழா கொண்டாடி விட்டது. இவன் வீட்டோடு ஒட்டடை மாதிரி ஒட்டி கிடந்தவர்களில் 2 பேர் சூப்பர் டைரக்டர்கள். காலையில் தந்தியில் இவர்களில் ஒருவன் படம் ஆளுயர மாலையுடன் அண்ணன் அன்புமணியின் 30வது பிறந்தநாள் வாழ்த்து என்று முழுப்பக்க விளம்பரத்துடன் வந்திருந்தது. யாதவ் கூட ஒரு 50 பைசா நாணயத்தை தேடி எடுத்துக்கொண்டு பொது தொலைபேசி நிலையத்துக்கு போய் அன்புமணிக்கு பிறந்தநாள் வாழ்த்து கூறினான். யாரு? யாதவா? எந்த யாதவ்? ஓ, நம்ம அண்ணனா? அப்படி சொல்லுங்க. எப்படி இருக்கீங்க? உங்களுக்கு என்னங்க? உங்க ஸ்டைலும் நடிப்பும் இப்ப யாருக்கு வரும்? நான் கூட பசங்கக்கிட்ட சொல்லிட்டு இருப்பேங்க. என்னது? என் படத்துல உங்களுக்கு சான்ஸா? விளையாடுறீங்களா அண்ணே? நம்ம படத்துல எல்லாம் நடிப்புக்கு வேலையே இல்லைண்ணே. கதையும் குறிப்பா எதுவும் கிடையாது. ஏதோ நவராத்திரி கொலுவில் 4 வீட்டில் கிடைக்கிற சுண்டலை ஒன்றா கலந்து சாப்பிட்ற மாதிரி 4 படக்கதை சேர்ந்தது தான் நம்ம கதை. ஹீரோ ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட்டாக வரணும்.
உங்களை போடலாம். ஐயோ! உங்களை மாதிரி லவ் சீன்ல கிளுகிளுப்பா நடிக்க இப்ப யார் இருக்காங்க? ஆனா பாருங்க, நம்ம ஜனங்க இருக்காங்களே பரதேசி பசங்க. கல்யாணமான நடிகனை காலேஜ் ஹீரோவா ஒத்துக்க மாட்டேங்கிறாங்க. இமேஜ் போயிடுத்துன்னு சொல்றாங்க. அண்ணே கொஞ்சம் பொறுங்க. உங்களுக்காகவே நான் ஒரு படம் எடுக்கலை. என் பேரு அன்புமணி இல்ல. இப்ப நான் ஷூட்டிங்க்கு கிளம்பிட்டே இருக்கேன். அப்புறம் பேசலாம். அன்புமணியின் வார்த்தைகளை எந்த அளவில் நம்புவது என்று யாதவிற்குத் தெரியும். இவனைப் போல எத்தனை பேரை பார்த்துவிட்டான் இந்த 5 வருஷங்களில். யாதவ் 22 வயசில் சினிமா கதாநாயகன் ஆனான். சரியாய் 10 வருஷம் கொடிகட்டிப் பறந்தான். நாடெங்கும் அவனுக்கு ரசிகர் மன்றங்கள், தினந்தோறும் பெண் ரசிகர்களிடமிருந்து போன் கால்கள், காதல் கடிதங்கள். இதில் குறிப்பாக அன்னபூரணி என்ற இளம்பெண். தினமும் இவளிடமிருந்து 2 கடிதங்கள் வரும். இவளை ஒருமுறை நேரில் சந்தித்து பேச வேண்டும் என்றும், ஒரே ஒரு நாள் இவளுக்காக ஒதுக்கினால் போதும் என்றும், வேறெதுவும் எதிர்பார்க்கவில்லை என்றும் உருகி உருகி கடிதம் எழுதுவாள். திருநெல்வேலியில் இருந்து கொண்டு இவன் நடித்த படம் ரிலீஸ் ஆகும் அன்று கோவிலில் அர்ச்சனை செய்து விபூதி குங்கும பிரசாதத்தை மறக்காமல் அனுப்பி வைப்பாள். இவனுக்கும் இவன் சிநேகிதர்களுக்கும் இவளது பாசம் கேலிக்குரியதாயிருக்கும். கடிதங்களை வைத்துக்கொண்டு தலைக்குத்தலை விமர்சிப்பார்கள். குங்கும பிரசாதத்தை வீட்டிலுள்ள பொமரேனியன் நாய்க்கு இட்டு விடுவார்கள். ஒருமுறை திருநெல்வேலி ஜங்ஷனில் இறங்கி கன்னியாகுமரிக்கு காரில் ஒரு படப்பிடிப்புக்காக கிளம்பிக் கொண்டிருந்த யாதவை கும்பல் சூழ்ந்து கொள்ள, கையில் ஒரு ரோஜாப்பூ மாலையுடன் அவள். கொஞ்சம் வழிவிடுங்க சார், கொஞ்சம் ஒரே ஒரு வார்த்தை பேசிட்டு போயிடறேன். அட போமா அந்தண்டை, ஒரு நிமிஷம், நாங்களே இங்கே நெறிஞ்சுக்கிட்டு இருக்கோமே தெரியல. கும்பல் இவளை மிருகத்தனமாய் பிடித்து பின்னுக்கு தள்ளியது. அப்படியும் அவள் விடவில்லை. காருடன் விழுந்தடித்து கொண்டு ஓடி வந்தாள். யாதவ் அப்பொழுது தன் நிலையில் இல்லை. காரில் அவனுடன் இன்னும் 4-5 பேர். ஒரே கும்மாளம், குதியாட்டம். யாரு பொண்ணு நீ? நான் தான் அன்னபூரணி, உங்களுக்கு தினமும் லெட்டர் போடுவேனே அவ. ஓ, அந்த அன்னபூரணியா? மாலை கொண்டு வந்திருக்கியா? போடு. டேய், எல்லாம் கிளாப்ஸ் பண்ணுங்கடா. அன்னபூரணி எனக்கு மாலை போடறா. அவள் சற்று தயங்கினாள். மாலையை அவன் கையில் கொடுக்கத்தான் வந்தாளே தவிர கழுத்தில் போட வரவில்லை. கழுத்தில் போட்டால் அவளை வளர்த்து ஆளாக்கிய தந்தை வெட்டி முறித்து விடமாட்டாரா? அவள் பிரமித்து நிற்கையிலேயே அவன் அவளது கையில் இருந்த மாலையை பிடுங்கி யாருமே எதிர்பாராத வண்ணம் அவள் கழுத்தில் போட்டுவிட்டான். அன்னபூரணி வாழ்க! ஓரிரு போட்டோகிராபர்கள் ஓடி வந்து இந்த காட்சியை தன் கிராமினாவினுள் திணித்து கொண்டனர். மறுநாள் சில பத்திரிகைகளில் இந்த செய்தியை யாதவ் பார்த்துவிட்டு தான் அப்படி செய்யவே இல்லை என மறுப்பு தெரிவித்தான். ஆனால் பிரஸ்தாபத்துக்குரிய அன்னபூரணி அப்புறம் என்னவானாள் என்பதே அவனுக்கு தெரியாது. இதையெல்லாம் பற்றி கவலைப்பட்டு கொண்டிருக்க அவனுக்கு நேரமும் இல்லை. நடுவில் ஒரு நடிகைக்கும் இவனுக்கும் இரகசிய திருமணம் நடந்துவிட்டதாக கூட பத்திரிகையில் பேச்சு அடிபட்டது. கல்லூரி மாணவி ஒருத்தி இவனால் தன் எதிர்காலமே பாழாகி விட்டதாக ஒரு வார இதழில் பேட்டி கொடுத்திருந்தாள். இத்தனைக்கும் நடுவில்தான் சசியை அவன் மணந்தான். சசி பெற்றோர் பார்த்து முடித்த திருமணம்தான். பெரிய இடத்து பெண்தான். வந்ததுமே வீட்டில் கூடியிருந்த வெற்று கும்பலில் பாதியை விரட்டியடித்தாள். பணத்தை வாரி வீசிக்கொண்டிருந்த யாதவின் கரத்தை கட்டி போட்டாள். வரவு செலவு கணக்குகளை தானே கவனித்து கொண்டாள். கொஞ்ச நாளைக்கு யாதவும் அவள் சொன்னபடியெல்லாம் கேட்டான்தான். சுதந்திரமாய் இருந்த மனசு எத்தனை நாளைக்குத்தான் இப்படி சிறைப்பட்டிருக்கும்? கொஞ்சம் கொஞ்சமாய் யாதவ் தனக்கு தோன்றிய பாதையில் போக, எத்தனையோ சிரமப்பட்டு அவனை திருத்த முயன்றும் முடியாத சசி, தனக்கும் தன் 2 குழந்தைகளுக்கும் தேவையான பாதுகாப்பை செய்து கொள்ள, முதல் கட்டமாய் இருந்த வீட்டையும் இன்னும் 2 வீட்டையும் தன் 2 குழந்தைகள் பெயரிலும் தன் பெயரிலும் எழுதி வாங்கி கொண்டவள்
குழந்தைகளுடன் நேரே பெற்றோருடனேயே போய் தங்கிவிட்டாள். யாதவ் ஆரம்ப காலத்தில் இது பற்றி கவலைப்படவே இல்லை. நண்பர்களுடன் சேர்ந்து படம் எடுத்தான். தானே டைரக்ட் செய்வதாக பத்திரிகைகளில் விளம்பரம் கொடுத்தான். இருந்த சொத்தை வைத்துக்கொண்டு ஓரளவுக்கு படத்தை எடுக்கவும் செய்தான். மிச்சத்துக்கு மானாவாரியாக படத்துக்கு பணம் தரும் முதலாளிகளிடம் கடன் வாங்கினான். நடுவில் இடைவெளி அதிகம் விட்டு படத்தை நத்தை வேகத்தில் தயாரித்ததால் கதாநாயகி சில காட்சிகளில் ஒடிந்து விழுவது போன்றும் பல காட்சிகளில் பஞ்சடைத்த தலையணை போலும் காட்சியளிக்க, இந்த படத்தில் கவர்ச்சியிலும் கவர்ச்சியாக நடனமாடிய நாட்டிய நடிகை படம் முடிவதற்குள் திருமணமாகி குழந்தையும் பெற்றுவிட்டதால் இனி அந்த நடனக் காட்சிகளை வெளியிடுவதால் தனது குடும்ப கௌரவம் பாழாகும் என்று கோர்ட்டில் வழக்கு போட, யாதவ் படத்தின் வியாபாரத்துக்கு ஓரளவு கை கொடுக்கும் என்று நம்பியிருந்த நடனக் காட்சிகளை வெட்டி போட்டான். இத்தனையும் போதாதென்று யாதவ் தனது படத்துக்காகவே அலைந்து கொண்டிருந்ததால் கிடைத்த மற்ற கதாநாயக வேடங்கள் கை நழுவி போக, யாதவா, அவரை போட்டா இப்போதைக்கு படத்தை முடிக்க முடியாதுப்பா, பேசாம புதுமுகம் யாரையாவது போடலாம். மேலும் இது ஹீரோயின் சப்ஜெக்ட், அவரு தனக்குத்தான் முக்கியத்துவம் கொடுக்கணும்னு எதிர்பார்ப்பாரு. ஒரு நடிகனை தலை குப்புற விழ வைக்க இவைகளை விடவும் வேறு என்ன வேண்டும்? இவனுடைய இமேஜ் தரைமட்டமான பின் இவன் எடுத்த படத்தை எந்த விநியோகஸ்தர் வாங்குவார்? இன்றும் இவனது சொத்தாய் அறையின் ஒரு பக்கமாய் முடங்கி கிடப்பது இந்த ஃபிலிம் டப்பாக்கள்தான். லாட்ஜ் முதலாளி சின்ன வயசுக்காரன். ஒரு காலத்தில் யாதவின் பரம விசிறியாய் இருந்தவன். ஆதலால் இவன் எப்போது அறை வாடகையை தந்தாலும் வாங்கிக் கொள்வான். பொழுது போகாத சமயங்களில் இவனது அறையில் வந்து உட்கார்ந்து கொண்டு யாதவின் சினிமா உலக அனுபவத்தை கேட்டுக்கொண்டிருப்பான். யாதவ் ஏதாவது பட பூஜைக்கோ பிறந்த நாள் விழாவிற்கோ போக வேண்டுமானால் தனது ஸ்கூட்டரை இரவல் கொடுப்பான். இன்று யாதவ் அவன் எதிரில் போய் நின்றவுடன் ஏறிட்டு பார்த்து புன்னகைக்கிறான். என்ன அண்ணே, கொஞ்சம் ஸ்கூட்டர் வேணும்ப்பா. உங்களுக்கு இல்லாததா? தர்றேங்க. காலை நேரத்தில் கிளம்புறப்ப எங்கேன்னு கேட்கக்கூடாது. ஏதாவது பட பூஜையா? இல்லைப்பா, நடிகை நந்தினிக்கு இன்னைக்கு பிறந்த நாள் விழாவாம். முக்கியமானவங்களுக்கு மட்டும் அனுப்புகிற அழைப்பு எனக்கும் வந்திருக்கு. ஹோட்டல் முதலாளி வாயை பிளக்கிறான். நிஜமாவா? இன்னைக்கு அந்த பொண்ணு 5 லட்சம் வாங்குறாங்களாம் சார். யாதவ் புன்னகைக்கிறான். சொல்லிக்கிறாங்க. உங்களுக்கு எப்படி சார் பழக்கம்? சொன்னா நம்ப மாட்டே, இதுவரைக்கும் அவ முகத்தை கூட பார்த்ததில்லேப்பா. இன்விடேஷன் வந்திருக்கு. சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. இன்விடேஷன் உங்களுக்கு வந்தது தானா சார்? யாதவ் கையில் இருந்த பத்திரிகையை 100வது முறையாக புரட்டி பார்க்கிறான். சந்தேகமே இல்லை, அவனுக்கு வந்ததுதான். என்ன வாங்கிட்டு போக போறீங்க சார்? முதலாளி பையன் இப்படி கேட்டதும் தான் முக்கியமான அந்த விஷயத்தையே தான் மறந்து விட்டது உரைக்கிறது அவனுக்கு. கையில் 2 ரூபாய்க்கு மேல் கிடையாது. பெட்ரோல் போட்டு முதலாளி பையன் ஸ்கூட்டர் தருவதே பெருசு. இதில் என்ன வாங்கி போறது? தான் பிரபலமாக இருந்தபோது இந்தி நடிகை ஒருத்திக்கு தங்க கொலுசு வாங்கி பிறந்த நாள் பரிசாக அளித்தது ஞாபகம் வந்தது. இம்சிக்க, ஏன் சார், பணம் இல்லையா? இப்படி கேட்ட முதலாளி பையனிடம் கடன் வாங்க மனசில்லாமல் மறுபடியும் தன் அறைக்கு ஓடுகிறான். முதல் நாள்தான் ஒரு மாதத்துக்கான சாப்பாட்டு டிக்கெட் வாங்கியிருந்தான். அதில் ஒரு 60 ரூபாய் தேரும். அவசரத்தில் விற்றால் 50 ரூபாய்தான் கையில் கிடைக்கும். பக்கத்து ரூம்காரன் இந்த சாப்பாட்டு டிக்கெட்டை வைத்துக்கொண்டு லேவாதேவி செய்கிறான். அவனிடம் கொண்டு போய் கொடுத்து பணத்தை வாங்கி முதலாளி பையனுடன் ஸ்கூட்டரில் இறங்கி நந்தினி வீட்டுக்கு போகும் வழியில் பெரிய ரோஜாப்பூ மாலை ஒன்றை வாங்கி அவளுடன் என்ன பேசுவது, எப்படி நிற்பது, மனசுக்குள் ஒத்திகை பார்த்து. பங்களா ஹாலில் குறிப்பாக 10-15 பேர். பங்களாவா அது? மாளிகை. வாசலில் கூர்காவின் கெடுபிடி. அதையும் மீறி ரசிகர்களின் கூட்டம். நந்தினி
மிக சாதாரண உடையில் ஒரு குடும்ப பெண்ணாக காட்சியளிக்கிறாள். யாதவ் அளித்த மாலையை கழுத்தை நீட்டி பெற்றுக்கொண்டவள் சொல்கிறாள், 5 வருஷத்துக்கு முன்னாலே இவர் போட்ட மாலையாலே நான் வீட்டை விட்டு துரத்தப்பட்டேன். வேற வழியில்லாம சினிமாவுல வந்து சேர்ந்தேன். என்னோட மனசுல எப்பவும் தெய்வமா, குருவா நிக்கிறவர் நடிகர் யாதவ் தான். அவர் போட்ட மாலைக்கு நன்றியா ஒரு வார்த்தை கூட சொல்ல முடியலே அப்ப. இப்ப அவரை முக்கிய பாத்திரத்துல போட்டு அருமையான கதையை சினிமாவா எடுக்கப் போறேன். இந்த படத்துக்கு வரிச்சலுகை கூட கிடைக்கும். அவர் அன்னபூரணிய மறக்கலாம். ஆனா பூரணி நந்தினியானாலும் அவரை மறக்கலே. கரகோஷம் பங்களாவை அதிரச் செய்ய யாதவ் முதலாளி பையனின் கரத்தை அழுந்த பிடித்துக் கொள்கிறான். அன்பர்களே, இதே போல வேறு பல கதைகளை கேட்க கதை கேட்கலாம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் அழுத்துங்க. மறக்காம உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நம்முடன் இணைந்திருங்கள். கதை கேட்கலாம்.